பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைய வேத தியான பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் தியானிக்க போகும் தேவனுடைய வார்த்தை நம்முடைய வேலை, நம்முடைய தொழில், நம்முடைய ஊழியம், நம்முடைய குடும்ப பொறுப்பு, நம்முடைய முயற்சி மற்றும் நம்முடைய எதிர்காலம் ஆகிய அனைத்திற்கும் மிகவும் முக்கியமான ஒரு உண்மையை வெளிப்படுத்துகிறது. ஆமென். ஹல்லேலூயா. இன்று உங்களோட சூழ்நிலை எப்படி இருக்கிறது? எனக்கு பிரியமானவர்களே, வேலை செய்கிறீர்கள் ஆனால் முன்னேற்றம் தெரியவில்லையா? கடினமாக உழைக்கிறீர்கள் ஆனால் பலன் குறைவாக கிடைக்கிறதா? உங்கள் திறமைக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கவில்லையா? மற்றவர் உங்களை பின்னுக்கு தள்ள முயற்சி செய்கிறார்களா? நான் இவ்வளவு முயற்சி செய்கிறேன், ஏன் இன்னும் எனக்கு ஆசீர்வாதத்தின் கதவு திறக்கவில்லை என்று உங்கள் உள்ளத்தில் கேட்கிறீர்களா? அப்படியானால் இன்று தேவன் உங்களிடம் சொல்லும் செய்தி இதுதான். வாசிப்போம். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். கர்த்தர் அவனோட இருந்தபடியினால் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடியினாலும் அவன் வாசமாய் இருந்த யாதொன்றையும் குறித்து சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை. ஆமென். ஹல்லேலூயா. உங்கள் வெற்றியின் ரகசியம் வெறும் உங்கள் திறமையில் இல்லை. உங்கள் வெற்றியின் ரகசியம் தேவன் உங்களோடு இருப்பதில் இருக்கிறது. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நற்செய்திக்கான முழு காணொளியும் எங்கள் யூடியூப் தளத்தில் நாங்கள் பதிவிட்டுள்ளோம். முழு காணொளியும் பார்த்து ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.